அக்கிரமங்கள் எல்லாம் வேணும்னே சிந்திக்க போறதில்லை. இந்த சாத்தான் சும்மா வேண்டாத சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருவான், சிந்திக்கிற கொண்டு வருவான். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் என்ன செஞ்சிடணும், இயேசு என்ன போ அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களை அடிச்சு காலி பண்ண தெரியணும். அடிச்சு காலி பண்ண தெரியும். அவனுக்கு தூண்டதாங்க தெரியும். அசுத்தமான எண்ணங்களை நினைப்பதற்கு தூண்டதான் தெரியும். இன்னைக்கு ஆவிக்கிற உலகத்திலே தேவன் நம்மோடு கூட பேசும்போது அந்த வேதத்தின் வார்த்தைகளுக்கு உடனே ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி அர்ப்பணிக்கணும். இது மாதிரிலாம் நம்மளால வாழ முடியாதுப்பா, இந்த மாதிரிலாம் வசனம் பிடி ஜீவிக்க முடியாதுப்பா அப்படின்னு நம்ம செவியை விளக்கிட்டோம்னு வச்சுங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நம்முடைய ஜெபம் அவருடைய பார்வையிலே ஆறுவது. யார் மேலேயாவது கசப்பு வச்சிருக்கமான்னு பார்க்கணும். அவன் இப்படி பண்ணானே, இவன் இப்படி பேசினாலே, இப்படிலாம் நடந்தாங்களே அப்படிலாம் வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. எப்பா அவன் காரியம் அதை விடுங்க, அவன் அப்படித்தான் இருப்பான், அதனால எனக்கு அவன் மேலே ஒரு குறை தான், அதெல்லாம் விட்டுருங்க, அவன் அப்படித்தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல முடியாது. தயவு செய்து நல்லா கவனிச்சுங்க. யாராவது நமக்கு எப்படிப்பட்ட துரோகம் பண்ணாலும் சரி, எப்பேற்பட்ட துரோகம் பண்ணாலும் சரி, வாழ்க்கையை அழிகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு உண்டாகிற மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாலும் சரி, அது அவனுடைய கேரக்டர் அல்ல, வந்தாலும் அது அவளுடைய கேரக்டர். நம்ம மன்னிக்க வேண்டியது நம்ம கேரக்டர். நம்ம ஆண்டவருடைய கேரக்டர் மன்னிக்கிற கேரக்டரா இல்லைன்னு வச்சுங்க, நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒருத்தன் கூட நிற்க முடியாது. போங்க, அவர் வேற ஒரு சபையிலேருந்து வந்தவர். நான் இங்கே கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறேன். அப்படியா மாஸ்டர், கடன் வாங்கக்கூடாதா? நாங்கள்லாம் கடன் வாங்கியிருக்கோமே. நாங்கள் முன்னால் இருந்த சபையில் பாஸ்டர் பேங்க்கில் கடன் வாங்க போகிறேன், ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணி அனுப்புவார். ஆனால் அவர் சொல்லுவார், இந்த கடன் கிடைச்ச உடனே தசம்பா எனக்கு கொடுத்துருவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி சிலராய் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள உணர்வுதாரும், வாழ கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். இந்த வாரமும் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் உலகத்தின் நீதி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்காக தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். யார் ஒருவர் மனம் திரும்பி நான் ஒரு பாவி, எனக்காக இயேசு பலியானார், இரத்தஞ்சினார், மரித்தார் அப்படின்னு விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது நீதிமான்களாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபம் 5ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க வேதம் சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம். ஆகிலும் வேதம் என்ன சொல்லுகிறது? தீத்துவின் புஸ்தகம்
3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. என்ன எழுதியிருக்கிறது பாருங்க, தமது கிருபையினால் தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். எந்த மனுஷனும் தன்னுடைய கிரியையினாலே நீதிமான்கள் ஆக முடியாது. நம்முடைய கிரியைகளினாலே யாரும் நான் ஒரு நீதிமான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். சொல்கிறான், துன்மார்க்கனை போல இல்லை, அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, எவனை மாதிரியும் இல்லை. நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், அதோடு மாத்திரமில்லை நான் தசம்பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கிரியைகளே சொல்கிறான். ஆனால் ஆயக்காரனோ பாவியாகிய என் மேல் கிருபியாயின்னு சொல்லி வானத்துக்கு நேரே கண்களை ஏறெடுக்க துணியாமல் எனக்கு மேல் கிருபியாயிருந்தான். இயேசு என்ன சொல்கிறாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான்னு சொல்லி. அப்போது நீதிமான் என்கிறவன் தன்னுடைய கிரியையினாலே ஒரு நாள் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியாது. வேதம் சொல்லுது, இரத்தத்தினால் நீதிமான் ஆகிறோம், அதோடு மாத்திரமல்ல கிருபையினாலே நீதிமான் ஆகிறோம். அந்த கிருபை எப்படி நம்மளை நீதிமான் ஆக்குகிறது என்று சொல்லி 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்படி நம் கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ யார் ஒருவர் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றார்களோ அவர்கள் தேவனுடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நீதிமான்களை குறித்து தான் நாம் பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே 24வது வாரமாக தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நீதிமான் பிரயாசப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகுமா? அப்படியானால் அவன் எப்படி பிரயாசப்படுகிறது என்றால், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாயிராது. அப்போ எந்த ஒரு நீதிமானும் மாம்சத்திற்கென்றல்ல கர்த்தருக்குள் பிரயாசப்படும் போது அது அவனுக்கு ஜீவனை உண்டாக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒன்று, எப்படி பிரயாசப்படணும்? ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படணும். 1. 2, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அப்படின்னா அந்த வழி எப்படிப்பட்டது? உபத்திரவம் நிறைந்தது என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதோடு மாத்திரம் இல்லை, சுவிசேஷம் அறிவிப்பதில் நாம் பிரயாசப்பட வேண்டும், அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி. 4வதாக, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதில் நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். இதைத்தான் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறது என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 29வது வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். கவனமாக கேட்டுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னார். அப்போ நீதிமான் கூப்பிட்டா கேட்பார், ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் சில காரியங்கள் அவர் கேட்காம தடை பண்ணுறாரு. ஏன் சில நேரங்களில் ஜெபம் கேட்கப்படவில்லை? கேட்கப்படாததற்கு காரணம் என்ன என்று சொல்லி ஒரு 5 விதமான காரியங்களை சொல்கிறேன். ஜெபம் கேட்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி 6 7 சொல்கிறேன். 1, ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறேன்றாரு, ஆனால் நிறைய நேரங்களில் ஜெபம் கேட்கப்படவில்லையே. ஏன் கேட்கப்படவில்லை? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். என்னமா, நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை, நம்முடைய நினைவுகளெல்லாம் அக்கிரமம் அசுத்தமாக இருந்தால்
ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். என் சிந்தை உங்களுக்கு தெரியாது, என் மைண்ட் உங்களுக்கு தெரியாது, உங்கள் மைண்ட் எனக்கு தெரியாது. ஆனால் நான் யாரிடத்தில் ஜெபம் பண்ணுறேன்? தேவனிடத்தில். நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்க போகிறதில்ல, தேவனிடத்தில் தான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரம சிந்தை, அசுத்தமான சிந்தைகள் இருந்தால் கேட்க மாட்டேன்றார், செவி கொடுக்க மாட்டேன்றார். 5 விதத்தில் செவி கொடுக்க மாட்டாருங்கிறதுக்கு சொல்ல போகிறேன். அக்கிரம சிந்தை, அதாவது நானோ நீங்களோ சிந்திக்கிற சிந்தையை தேவன் ஒருவரே அறிவார். வேதம் சொல்லுது, அவருக்கு ரட்சிக்க கூடாபடிக்கு கரம் கூறுகளை, கேட்கக்கூடாபடி காது மந்தமாகவும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆண்டவருடைய வசனம் என்னச்சது? ரட்சிக்க கூடாதபடிக்கு, அப்படியானால் விடுதலை ஆக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. அதோடு மாத்திரமில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமானதும் கிடையாது, செவிட்டுக்காதும் கிடையாது. அவரால் முடியும், அவரால் கேட்கவும் முடியும், செய்யவும் முடியும். அப்படியானால் ஏன் செய்வதில்லை? அடுத்த வசனம் சொல்வார்கள், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அக்கிரம சிந்தை இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் இருக்கிறான். அப்போ இந்த அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறவன் பாவம் செய்யும் போது வேதம் சொல்லுது, அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்க. யாருக்கு சொன்னார் இதை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அவர்களுக்கு தேவனே அவர்தான். ஆனால் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, சொல்கிறவர் தான். ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கையை குறுகவில்லை, உண்மைதான். கேட்கக்கூடாதபடிக்கு என் காது மந்தமாகவும் இல்லை, உண்மைதான். அப்படியான ஏன் செய்யலை? அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. பாவங்களே அவர் உங்களை செவியோடு அப்படிக்கு மறைக்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரம சிந்தை, பாவமான சிந்தை, இவைகளெல்லாம் இருக்கும்போது என் தேவன் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். ஒரு பெரிய செவிரு, அந்த பக்கம் ஒரு கொடைவள்ளல் இருக்கிறாரு, இந்த பக்கம் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த பக்கம் போய் வாங்குறவங்கெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் இருந்து ஒருத்தன், ஐயா ஐயா எனக்கு இது தாங்கய்யா தாங்கய்யான்னு கேட்குறான். அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் கேட்காத, இந்த செவிறு மறைக்கிறதுனால கேட்காது. அப்படியே நம்முடைய அக்கிரமமோ பாவமோ அவர் நமக்கு செவி கூடாதபடிக்கு மறைக்கிறது. அதாவது அதுதான் சங்கீதக்காரன் சொன்னாங்க, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் என் தேவனின் சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். இப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்போவுமே சுத்தமாக இருக்கணுங்க. நம்ம வேணும்னே சிந்திக்க போகிறதில்லை, அக்கிரமங்கள் எல்லாம் வேணும்னே சிந்திக்க போகிறதில்லை. இந்த சாத்தான் சும்மா வேண்டாத சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருவான், சிந்திக்கிறதுக்கு கொண்டு வருவான். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் என்ன செஞ்சிடணும்? இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களை அடித்து காலி பண்ண தெரியணும். அடித்து காலி பண்ண தெரியும். அவனுக்கு தூண்ட தாங்க தெரியும், அசுத்தமான எண்ணங்களை நினைப்பதற்கு தூண்ட தான் தெரியும். ஆனால் அதை செயல்படுத்துவதற்காக தான் அப்படி செய்கிறான். ஆனால் நானும் நீங்களோ தூண்டும் போது அதை என்ன பண்ணிடணும்? அடித்து காலி பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், தேள்களை மிதிக்கவும் சத்தினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். அப்போ சத்துனுடைய வல்லமை எப்படி நம்மளை பாவம் செய்ய வைக்கலாங்கிற அந்த வல்லமை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. சாத்தானுக்கு எழுத்து நின்றுட்டிங்கன்னா போயிடுவான். ஆனால் சிந்தனையை யாருதான் தெரியாத, நான் சிந்திக்கிற சிந்தனை என் மனைவிக்கு தெரியாது, நான் சிந்திக்கிற சிந்தனை என் புருஷனுக்கு தெரியாது, நான் சிந்திக்கிற சிந்தனை எங்கள் பாஸ்டருக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா செய்யுங்கப்பான்னு சொன்னேன், பாப்பா உனக்கு நான் கொடுக்க முடியாது போ. அப்போது தேவன் நம்முடைய இருதயத்திலே அசுத்தமான சிந்தனைகளை வைத்து கொண்டு ஜெபிக்கும் போது ஒன்று அவர் செவி கொடுக்கறதில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ரெண்டாவது பாயிண்ட், எதனால செவி கொடுக்க மாட்டேங்கிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவி விலக்கினுடைய ஜெபம் அருவருப்பு. அப்போ அப்படின்னா ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் அவர் எப்பா இதை செய்ப்பா, அதை செய்ப்பான், அதை விடுங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை, நாங்கள் சொல்கிறத செய்யுங்க. எப்படி கேட்பாரு? எப்படி கேட்பாரு? நீங்கள் சொல்கிறத நான் கேட்க முடியாது ஆண்டவரே, ஆனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டாலும் அது எப்படிங்க ஒத்துவார்? வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கினுடைய ஜெபம் அருவருப்புன்னு, கேட்க மாட்டேன்னு கூட சொல்லல, அது எனக்கு அருவருப்புப்பா. அருமையானே, இன்றைக்கு ஆவிக்கிற உலகத்தில் தேவன் நம்மோடு கூட பேசும்போது அந்த வேதத்தின் வார்த்தைகளுக்கு உடனே ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி அர்ப்பணிக்கணும். இது மாதிரிலாம் நம்மளால் வாழ முடியாதுப்பா, இந்த மாதிரிலாம் வசந்தபடி ஜீவிக்க முடியாதுப்பா அப்படின்னு நம்ம செவியை விலக்கிட்டோன்னு வச்சுங்க. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது, நம்முடைய ஜெபம் அவருடைய பார்வையில் அருவர். இந்த மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாள். அடுத்த நாளே ஒன்றும் குழந்தை பிறந்தில்லை, 300 நாள் கழித்து தான் பிறக்குது. அப்படியானால் ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்ம, ஐயோ தேவன் சொல்லிட்டார்ப்பா நான் ஒப்பு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். ஆனால் செயல்படும் போது என்னைக்கு செயல்பட வைக்கிறாரோ அன்னைக்கு செயல்பட்டுக்குவோம். ஆனால் அதை விட்டுட்டு என்னால் இந்த மாதிரி நடக்க முடியாது ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இப்படிலாம் எங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கும் வசனத்துக்கு எதிர்மறையாக நிற்கக்கூடாது. ஏன்னா சொல்கிறவர் ஆண்டவருங்க, அவர் தாங்க நமக்கு பதிலே செய்யணும். ஆனால் அவர் பதில் செய்யணும், நான் மட்டும் அவர் சொன்னதை கேட்க மாட்டேன்னா எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? அது எப்படி ஆண்டவர் ஒத்துக்காரு? ஸோ முதலாவது அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார், அதான் பாவம் இருக்குமானால். ரெண்டாவது, வேதத்தெல்லாம் இனியாலும் கேட்க முடியாதுப்பா, நீங்கள் வேணா எத்தனை தடவை கத்திட்டு போங்க, இல்லை ஆண்டவர் வேணா எப்போ வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் என்னையால் அந்த மாதிரிலாம் வாழ முடியாது. கிருபை கேட்டுருவோம், ஆண்டவரே நான் அப்படி வாழ வாஞ்சிக்கிறேன், எனக்கு கிருபை தந்துருங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்றது கிருபை தந்துருவாருங்க. ஆனால் என்னால் முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்படி வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கனுடைய ஜெபம் அருவருப்புன்னு இருக்குது. நீ நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறேன், நீ சொல்கிறத நான் கேட்கணும், ஐயோ உன் ஜெபம் எனக்கு அருவருப்பாக இருக்குது பார்ப்பார். ஸோ ரெண்டாவது பாயிண்ட், வேதத்தை கேளாதபடிக்கு செவி விலக்கனுடைய ஜெபம் அருவருப்பு. முதல்ல அக்கிரம சிந்தை கொண்டு வந்தால் கேட்க மாட்டார். ரெண்டாவதாக வேதத்தை கேளாதபடிக்கு விலக்குனா அந்த ஜெபம் அருவருப்பு. மூன்றாவதாக யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஓஹோ, என்ன சொல்றாரு கவனமா கேளுங்க. அதில் என்ன பண்ண, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற அப்படின்னார். அப்போ தேவனுடைய எண்ணம் வேற, நம்முடைய இச்சை வேற. என்ன எழுதிருக்கு வேதம்? நீங்க விண்ணப்பம் பண்ணி ஏன் கிடைக்கல அப்படின்னா உங்க இச்சை நிறைவேறணும் தான் நினைக்கிறீங்க. உங்க இச்சைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தகாத விதமாய் செலவழிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? விண்ணப்பம் பண்றீங்க. அது எப்படிங்க ஒத்துக்குவாரு? அது தகாத விதமான இச்சைன்னு தெரியுது, அதுபடி நம்ம வாழணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம். எப்படி ஒத்துக்குவாரு? எப்படிங்க ஒத்துக்குவாரு? அது தகாத இச்சை. அந்த இச்சையின்படி எனக்கு நடக்கணும் ஆண்டவரை, இந்த காரியத்தை எனக்கு நடத்தி தாங்க ஆண்டவரை. நான் உதாரணமாக ஒன்று சொல்லட்டுமா? நான் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது
என் நண்பன் ஒருவன் உண்டு. அவன் ஒரு இந்து பொண்ணை விரும்பினான். அவன் சொல்லுவான், டேய் நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன்டா. இவன் கிறிஸ்டியன். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் அப்படி செய்வார்னா நான் ஒரு 10 ரூபா காணி கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். எப்படி? அவன் நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா 10 ரூபா காணி கொடுப்பேன்றான். இது வேண்டாத இச்சை. கடைசி வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்கவே இல்லைன்னு வச்சுங்க. எப்படி நடத்துவார்? தகாத விதமாக உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிற. அப்படின்னா ஏன் விருப்பம் இது ஆண்டவரே, ஏன் இச்சை இது, ஏன் எண்ணம் இது, அதுக்கு எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. அப்போ அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதனால அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். நம்ம இச்சை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நம்ம தேவ சித்தப்படி கேட்கறத கொடுப்பாரு. நம்ம இச்சைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி கேட்டால் அதை கொடுக்க மாட்டேங்கிறார். தகாத விதமான இச்சைகள், அந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டார். நம்ம நீதிமான்கள் தான் நமக்குள்ள அந்த மாதிரி தேவையில்லாத இச்சைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, எனக்கு இதை செஞ்சிருங்க, இதை இப்படி பண்ணிருங்க, அப்படி செஞ்சிருங்கன்னு சொல்லி நம்ம இச்சை நிறைவேற்றும்படிக்கு கேட்டால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் பண்ணுறார். என்னால செய்ய முடியாது பண்ணுறார். இது மூன்றாவது. எப்படி? 1 அக்கிரம சிந்தை, அதாவது பாவம் இருந்தால் கேட்க மாட்டார். 2வது வேதத்தை கேளாது போனால் கொடுக்க மாட்டார். 3வது தகாத விதமாக விண்ணப்பமா. எப்படி? இச்சைகளை நிறைவேற்றணும். எனக்கு இந்த இச்சைப்பா, ஆனால் அது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஏன் இச்சை இது, ஏன் ஆசை இது, இதை நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும். எப்படி நிறைவேற்றுவார்? நம்ம இச்சைக்கு அது ஒரு செயல்படணுங்கிற அவசியம் இல்லை அவர். ஆகையினால நம்ம இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணினால் அப்படி அதை நிறைவேற்ற மாட்டார். 4வதாக மார்க் எழுதின சுவிசேஷம். ஏன் ஜெபம் கேட்கப்படுவதில்லை? மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது 26வது வசனங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். என்ன சொல்றாரு? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் தனியாக வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளேயோ எங்கேயோ நின்று ஜெபம் பண்ணுறீங்க, இல்லை முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறீங்க. ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், யாரோ நமக்கு இப்படி செஞ்சுட்டான், என்னை இப்படி பேசிட்டான், எனக்கு விரோதமாக இப்படி நடந்துட்டான், அது குறை இருக்குது. அவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பேசிட்டானே, இவன் இப்படி செஞ்சிட்டானேங்கிற குறை இருக்குது. ஆனால் என்ன சொல்றாரு? உங்கள் தப்பிதங்களை, பாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணால் ஒத்துக்க மாட்டாரு. இப்போ சொல்றாரு, பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிச்சிருங்க. அப்போ ஜெபம் பண்ண முன்னால் யார் மேலேயாவது கசப்பு வச்சிருக்கோமான்னு பார்க்கணும். அவன் இப்படி பண்ணானே, இவன் இப்படி பேசினாலே, இப்படிலாம் நடந்தாங்களே, அப்படிலாம் வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. எப்பா அவன் காரியம் அதை விடுங்க, அவன் அப்படித்தான் இருப்பான், அதனால் எனக்கு அவன் மேலே ஒரு குறை தான், அதெல்லாம் விட்டுருங்க, அவன் அப்படித்தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் தவறு பண்ணிட்டான் இல்லைன்னு சொல்லு. ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணுமா? அவர்கள் செய்த குறைகளை மன்னிச்சிடணுமா, மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணணுமா. சப்போஸ் மன்னிக்கலைன்னா என்ன நடக்கும்? அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நீங்கள் அவங்கள மனப்பூர்வம் மன்னிங்கன்றாரு. அப்படி மன்னிச்சுட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் செய்வார். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார், மன்னிக்க மாட்டார். தப்ப வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க? செவி கூட அப்படிக்கு மறைச்சிடுமே. அப்போ அடுத்தவன் நமக்கு விரோதமாக செய்த குற்றங்களை மனசுலயே வச்சுட்டு கூடாதுங்க.
மனசுலே வச்சுட்டு கூடாது. ஒருவேளை அது நமக்கு பாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கலாம், நமக்கு மிகவும் வேதனைப்படுத்துறதா இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட நம்ம மன்னிச்சிருது அவசியம். மன்னிக்காமல் போய் ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சிருங்க அதை செஞ்சு, அவன் பாவத்தை நீ மன்னிக்க மாட்டியா? அவன் அப்படி பண்ணான ஆண்டவரே, எப்படி நான் மன்னிக்க முடியும்? அவள் அப்படி பேசினால நான் எப்படி மன்னிக்க முடியும்? நீ மன்னிக்கலைன்னா நானும் உன்னைய மன்னிக்க மாட்டேன். உன் ஜெபம் எப்படி நான் கேட்பேன்? நீ பாவத்தை வச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி ஜெபத்தை கேட்பேன்? அதனால நானும் நீங்களோ ஜெபம் பண்ண முன்னால் எங்காவது ஆண்டவர் உணர்த்துறாருன்னா உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. வேண்டாம் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் மட்டும் இல்லை, நின்று ஜெபம் பண்ணும்போது தான் இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணும்போது மட்டும் இல்லை, தனியாக யோசிக்கும் போதே அவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டாளே, இது மாதிரிலாம் பேசினானே, இது மாதிரிலாம் செஞ்சானே அப்படின்னு நினைவு வருதும் பாருங்க. சாத்தான் ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஆண்டவரே நான் அவனை மன்னிச்சிடறேன், அவளை மன்னிச்சிடறேன் ஆண்டவர் சொல்லிடுவோம். நம்ம மன்னிச்சிடுவோம். மன்னித்தால் அவர் மன்னிப்பார். மன்னிப்பு பெற்ற நாம் அவரிடத்துல டைரெக்டாக ஜெபம் பண்ணலாம். அப்போ கேட்பார். நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் அவர் மன்னிக்க மாட்டார். மன்னிக்க மாட்டாத அவரிடத்துல போய் எனக்கு இப்படி செய்யணும், உன் பாவத்தையே நான் மன்னிக்கலையே, பாவம் நடுவில் நின்று மறைக்குதே, நான் செய்ய முடியாதுன்றார், என்னையால செய்ய முடியாதுன்றார். ஆகையினால யார் எப்பேற்பட்ட குற்றம் செஞ்சாலும், நீங்களோ நானோ தேவனுக்கு முன்பாக செய்த குற்றங்கள் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய பாவம், அதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது சரிப்பா நான் மன்னிச்சிடறேன்னா, யாரோ செஞ்ச குற்றத்தை ஒருத்தர் மன்னிக்க முடியாமல் போனால் எப்படி சரியா இருக்கும்? யாரோ ஒரு நாள் செஞ்ச குற்றம், ஓகே தப்பு தான் பண்ணிட்டாங்க, அது காரணம் இல்லாத தப்பு பண்ணாங்க, ஓகே வச்சுக்குவோம். நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சோம், எவ்வளவு அக்கிரமம் செஞ்சோம், அசுத்தமாக வாழ்ந்தோம், இதெல்லாம் நினைச்சாரா மன்னிக்க முடியாதுங்க. ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடறாரா? மன்னிச்சிடறாருன்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் நான் மன்னிக்கலைன்னா அவர் மன்னிக்க மாட்டாருன்றாரு. மன்னிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய ஜெபம் அவர் எப்படி ஏற்றுக்குவார்? நான் தான் மன்னிக்க மாட்டேன்றேன்னு, அப்புறம் நீ பாவத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட கூப்பிட்ட நான் எப்படிப்பா கேட்பேன்? என்னால் முடியாதுன்றார். ஆகையினால தயவு செய்து நல்லா கவனிச்சிங்க. யாராவது நமக்கு எப்படிப்பட்ட துரோகம் பண்ணாலும் சரி, எப்பேற்பட்ட துரோகம் பண்ணாலும் சரி, வாழ்க்கையை அழிகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு உண்டாகிற மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாலும் சரி, அது அவனுடைய கேரக்டர் அல்லவென்றால் அது அவளுடைய கேரக்டர். நம்ம மன்னிக்க வேண்டியது நம்ம கேரக்டர். நம்ம ஆண்டவருடைய கேரக்டர் மன்னிக்கிற கேரக்டராக இல்லைன்னு வச்சுங்க, நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒருத்தன் கூட நிற்க முடியாது. போங்க, ஒருத்தன் கூட வாழ முடியாது. ஆனால் அவர் மன்னிக்கிற கேரக்டர். நானோ நீங்களோ நமக்கு யார் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம மன்னிக்க வேண்டியது அவசியம். மன்னிக்காமல் போனால் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார். 4. 5வதாக யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கான் சொல்லிட்டு என்ன சொல்றது வேதம்? அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன்? சந்தேகப்பட்டு கேட்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான். யாராவது ஒருத்தர் சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இதெல்லாம் ஆண்டவரால் முடியுமாக்கும், சரி கேட்டு வைப்போம், செஞ்சா செய்யட்டும், என்ன இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சந்தேகப்பட்டு கேட்டால் அப்படிப்பட்ட மனுஷன்
கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும்னா ஒரு விசுவாசத்தோடு கேட்கணும். அவர் அதை செய்ய வல்லவர், அவரால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, அவர் செய்ய வல்லவர்னு சொல்லி விசுவாசத்தோடு கேட்கணும். செய்வாரா தெரியலையே, சரி கேட்டு வைப்போம் அப்படின்னு எண்ணம் கொண்டு நம்ம கேட்டால் அது நடக்காது, அது நிறைவேறாது. நான் சந்தேகப்படுகிறேன். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்கக்கூடாது. எப்படி சந்தேகப்படுறவன், ஆண்டவரால் முடியாதது, சரி கேட்டு வைப்போம். இங்கே ஆண்டவரால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் மேலே எப்படி சந்தேகப்படுவோம்? அவருக்கு என்ன யோசிப்பார்? நான் என்னால் தான் முடியாதுன்னு சந்தேகப்படுறதில்ல, அப்புறம் நான் ஏன் உனக்கு செய்யணும்? நான் ஏன் உனக்கு செய்யணும்? இப்போ நான் சந்தேகப்பட்டு கேட்குறேன்னா இல்லை சந்தேகம் இல்லாமல் கேட்குறேன்னான்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் தானே தெரியும். நான் சந்தேகத்தோடு கேட்டேன்னா அவற்றை விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்துக்கு பதிலே வராது. சந்தேகத்தோடு கேட்டான். ஸோ நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறவர் தான், ஆனால் இப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். 5 விதமான காரியம் பார்த்தோம். 1, அக்கிரம சிந்தை இருந்தால் கேட்க மாட்டார். 2வது, வேத வசனத்தை கேட்காதபடிக்கு, அதாவது கீழ்ப்படியாதபடிக்கு நாம் வாழ்ந்தால் கேட்க மாட்டார். 3வது, தகாத இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக விண்ணப்பித்தால் அந்த ஜெபத்தையும் கேட்க மாட்டார். 4வதாக, அடுத்தவனை மன்னிக்காம நாம போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா அப்பவும் கேட்க மாட்டார். 5வதாக, சந்தேகப்பட்டு கேட்டால் அவரால் முடியுமா தெரியலையே, சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்டால் அப்பவும் நடக்காது. ஸோ 5 விதத்தில் தேவன் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீதிமானுடைய ஜெபத்தையோ கேட்கிறார். அப்போ எப்படி வாழ்ந்தால் கேட்பார்? 1, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என்ன சொல்றாரு? இயேசுக்கு சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். அப்போ நாம எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொன்னா, 1, பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணணும், இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணணும். இயேசு ஜெபம் பண்ண எங்களுக்கு தெரியலேன்னு ஒன்று என்ன சொல்லி கொடுத்தாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவைன்னு ஆரம்பித்தார். அப்போது ஜெபிக்கிறவங்க பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணணும். இந்த ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அன்புள்ள இயேசுவே அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் பெந்தைக்கோஸ்துக்காரங்க ரொம்ப மோசங்க, ஜெபம் பண்ண தெரியாது அவங்களுக்கு. ஏதோ தெரியலனாலும் ஆண்டவர் எப்படியோ மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறார். ஆவியானவரே எங்களுக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, ஆவியானவரே அதை செய்யுங்க, ஆவியானவரே இதை செய்யுங்க. எங்கள் ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க? ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணவே கூடாதுங்க. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுறாரே தவிர, அவர் நம்மகிட்ட இருக்கிற ஆவியானவர்கிட்ட ஆவியானவரே செய்யுங்க ஆண்டவரே, ஆவியான இயேசு சொல்கிறாரு, என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் பிதா மகிமைப்படும்படி. அப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கணும். பிதாவிடத்தில் தான் ஜெபம் பண்ணணும், இயேசுக்கிட்ட கேட்கக்கூடாது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, ஏசப்பா இப்படி செய்யுங்கப்பா, ஏசப்பா. முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சுருவாங்க? பரமண்டலன் எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிச்சுருவாங்க, எங்களை நேசி நல்ல பிதாவேன்னு ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போன உடனே, ஏசப்பா எங்களுக்கு இதை செஞ்சுருங்கப்பா, ஏசப்பா எனக்கு அதை செஞ்சுருக்கப்பா. அவர்கிட்ட கேட்க முடியாதுங்க. என் நாமத்தினால் பிதாவிடத்தில் கேட்கணும், பிதாவிடத்தில் கேட்கணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்குங்க, இயேசு நாம். அவங்க வந்துட்டு பிதா குமாரன் பரிசுத்த 3 ஒரு ஒருத்தர்னுவாங்க. அதனால அன்புள்ள இயேசுவே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. முடிக்கும்போது உம்முடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் முடிப்பாங்க. அங்கே தான் பிரச்சனையே. ஜெபம் பண்ண தெரியாதுன்னு ஒரு குரூப் அது அப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க.
ஆனால் ஜெபிக்க வேண்டிய விதம் என்னதுன்னு தெரியாதனால ஒருவேளை ஒரு இறக்கம் பாராட்டி ஏதாவது செஞ்சு போயிடலாம். ஆனால் மெத்தட் என்ன தெரியுமா? தேவனிடத்தில் கேட்கணும், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு மூலம் கேட்கணும். மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கெல்லாம் ஆவியானவரே எங்களுக்கு இதை செய்யுங்க, ஆவியானவரே அதை செய்யுங்கன்னு கேட்கவே மாட்டாங்கங்க. அதே போல் ஏசப்பா எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்ட மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் வசனம் சொல்லி கேட்பாங்க. ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன வசனத்தை சொல்லுவாங்க. அந்த இயேசு சொன்ன வசனம் யாருடையது? பிதாவுடையது, பிதாவுடையது. ஆகையினால ஆண்டவரே நீங்கள் இப்படி வசனம் சொல்லியிருக்கீங்களே, ரைட் ஆண்டவரே அப்படி செய்யுங்கப்பா அப்படி கேட்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செய்து நம்ம சபையை சார்ந்தவங்க நமக்கு ஜெபம் கேட்கப்படணும்னா பிதாவிடத்தில் கேட்கணும், இயேசுவின் மூலம் கேட்கணும். புரிஞ்சுங்களா? ஏசப்பா நீங்கள் செய்யுங்கப்பாலாம் சொல்லவே சொல்லாதுங்க. நடுவில் ஒரு ட்ராக் மாறிடுவோம். இந்த நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது லீவ் லெட்டர் எழுதணும்னா ஸ்கூல் வாத்தியார்கள் எழுத மாட்டாங்க, 2HMக்கு தான், ஹெச்எம்க்கு தான் எழுதணும். ஆனால் த்ரூ கிளாஸ் டீச்சர்னு இருக்கும். த்ரூ கிளாஸ் டீச்சர் மூலம் தான் போய் ஆகணும் ஹெச்எம் கிட்ட. ஆனால் கிளாஸ் டீச்சருக்கே நாங்கள் எழுதி கொடுக்க முடியாது, ஹெச்எம்க்கு தான் எழுதி கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு இயேசு மூலம் ஜெபிக்க வேண்டியவங்க இயேசுகிட்டே ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அது நம்ம அறியாமை ஜெபம் பண்ணுறதுனால ஒருவேளை தேவன் காணாதவர்கள் இருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மூலம் தான் ஜெபம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் பண்ணணும், பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம சபையாருக்கு புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ண தெரியாமல் போயிருந்தா கூட இன்னைக்கு மாற்றிக்கங்க. ஏன்னா நீதிமானுடைய ஜெபம் பெரியமாக இருக்கிறார். ஓகே, நீதிமான் எப்படி ஜெபம் பண்ணணும்? என்ன அமர்த்தினால் கேளுங்கன்னாரு, பிதாவிடத்தில் கேட்கணும். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீதிமானுடைய ஜெபம் எப்போ கேட்கப்படும்? வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஓஹோ, என்ன சொல்றாரு? எதையாகிலும் அவருடைய சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் அவருடைய சித்தப்படி கேட்கணும். ஆண்டவரே இது எனக்கு சித்தம்பா, எனக்கு இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், எனக்கு இது சித்தம்பா அப்படி நீங்கள் உங்கள் சித்தத்தை சொல்லக்கூடாது. உங்கள் விருப்பத்தை சொல்லுங்க, ஆனால் உங்கள் சித்தம் நிறைவேறணும். அதில் இது ஏன் விருப்பம், ஆனால் உங்கள் சித்தம் தானா அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்தின்படி தான் ஜெபிக்கணும். ஏன் விருப்பப்பதெல்லாம் நீங்கள் செஞ்சிடணும்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியாது. உங்கள் விருப்பம் இருக்கலாம். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து கெத்சேமனே தோட்டத்தில் உரத்த சத்தத்தோடு கூட ஜெபம் பண்றார். என்னதான் ஜெபம் பண்ணார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இது ஆண்டவருக்கு வாஞ்சதானா? இயேசுவுக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆகணும்னு வாஞ்ச இருக்குதா? இருக்குது, இருக்குது. ஆனாலும் என்ன சொல்லி முடிக்கிறாரு? என்னுடைய சித்தப்படி செஞ்சிடாதீங்க ஆண்டவரே, உங்க சித்தப்படி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லிடணும். அப்படித்தான் சொன்னார். ஆனா அவருக்கு ஆசை இருக்குதான் அந்த பிரச்சனை விடுதலை ஆகணும். வேறு ரத்தத்தின் பெருந்துளியா போகுது. பலவீனப்பட்டார், அவரால் தாங்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க. ஆகிலும் என்னுடைய சித்தப்படி அல்ல உங்க சித்தப்படி. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்போது அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆகணும்னு ஆசைப்படுறாருங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனாலும் ஏன் விருப்பப்படி விட்டுறாதீங்க, ஏன் விருப்பப்படி விட்டுறாதீங்க. உங்க விருப்பம் தான் நடக்கணும். நீங்க எதை கேட்டாலும் நீங்க தேவ சித்தப்படி தானா,
தேவ சித்தம் தான் கேட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் கேட்கும்போது உங்கள் சித்தம் தான் ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமான கிடைக்கட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. தேவ சித்தம் வந்தால் கொடுக்க போறாரு. அப்போ தேவ சித்தப்படி கேட்கிறதா இருக்கணும். எதையாயிலும் அவருடைய சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்க தைரியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசுவின் மூலம் பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, அவருடைய சித்தப்படி. இப்போ நான் புரியுற மாதிரி சொல்றேன்டா, கடன் வாங்குறது தப்பு. என்கிட்ட ஒரு பிரதர் வந்தார், இப்போ இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால். அவர் வேற ஒரு சபையிலேருந்து வந்தவர். நான் இங்கே கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறேன். அப்படியா பாஸ்டர், கடன் வாங்கக்கூடாதா? நாங்கள்லாம் கடன் வாங்கியிருக்கோமே. நாங்கள் முன்னால் இருந்த சபையில், பாஸ்டர் பேங்க்கில் கடன் வாங்க போகிறேன், ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணி அனுப்புவார். ஆனால் அவர் சொல்லுவார், இந்த கடன் கிடைச்ச உடனே தசம்பா எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இப்போது கடன் வாங்குற தேவ சித்தமா? இல்லவே இல்லை. ஆனால் ஏன் கிடைக்குதுன்றீங்க? சித்தம் இல்லைன்னா நிறுத்திருக்கலாம் இல்லையா? எப்போவுமே நானும் நீங்களும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை கேட்டால் இது நமக்கு சித்தமானால் நடக்கட்டும். ஆனால் சித்தம் இல்லாத ஒன்று நடக்குமா? மன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. தேவன் மன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவங்களுக்கு என்ன ஆசை வந்துருச்சுது? கறி ஆசை வந்துருச்சுது. என்ன கேட்டிருக்கலாம், ஆண்டவரே மன்னா தந்திருக்கீங்க, தண்ணி தந்திருக்கீங்க, கறி கொடுக்க முடியுமானா கொடுங்கப்பா, அவங்க சித்தப்படி செய்யுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? கட்டாயம் கறி தந்து தான் ஆகணும்னு கேட்டாங்க. உங்கள் விருப்பப்படி உங்கள் சித்தமானா தாங்கப்பான்னு கேட்டுக்கலாம். கட்டாயம் கறி தந்து தான் ஆகணும். பார்த்தாரு, கொடுத்தாரு. பல்லில் மென்னுக்கிட்டு இருக்கும்போதே காலி பண்ணிட்டாரு எல்லாரும். உனக்கு கட்டாயப்படுத்துறல. இந்த சின்ன பிள்ளைகள் நம்ம கத்தியை வச்சு ஏதாவது செய்கிறோம், காய் செய்கிறோம்னா சின்ன குழந்தைகள் வந்து ஓடி வந்து அதை பிடுங்குங்க. நம்ம கொடுக்கலன்னு வச்சுங்க, அழுவுங்க. கடைசியில் அது அழுகுதேன்னு சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, கையில் வெட்டிக்கிட்டீங்க. அது தேவையா? நம்ம வெட்டக்கூடாதுன்னு தான் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். தேவைப்படும் போது கொடுக்கலான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை கட்டாயப்படுத்தும் போது கொடுத்து கட் பண்ணிடுது விரலையே. ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவ சித்தப்படி எதை கேட்டால் அப்போ செவி கொடுப்பார். கட்டாயம் இதை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமானால் அதை தேவ சித்தமாக இருந்தால் செய்வார். ஆனாலும் எப்படி தான் கேட்கணும்? பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவே சொல்கிறாரு, எனக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆகட்டும். அப்போ எப்போ எது கேட்டாலும் ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், உங்க சித்தமானால் நல்ல மார்க் எடுக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ரைட். ரெண்டாவதாக தேவ சித்தப்படி கேட்கிறவங்களா இருக்கணும். மூன்றாவதாக சங்கீதம் 99:6. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகளில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். கவனிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். கூப்பிட்டது யாரெல்லாம்? ஆசாரியரில் மோசே, ஆரோன், அப்புறம் சாமுவேல். கூப்பிடுறவர்கள் சாமுவேல். எப்படி கூப்பிட்டாங்களாம்? அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டாங்களாம். அது என்ன அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுறது? அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினாராம். அப்படின்னா அவருடைய நாமங்கிறது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்,
அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இப்போ முதல்ல வாசிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வசனம் 99:6. இப்போ பாருங்க, அவருடைய ஆசாரியர் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை, அவருடைய வார்த்தையை பற்றி கூப்பிடுகிறவழி சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறுஉத்தரவு செய்தார். அப்போ எப்படி கேட்கணுமா? ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை பிடிச்சு வச்சு கேட்கணும். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாரம் அனுபவத்திலும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி இருக்க மாதிரி அவர் வாக்கு தத்தத்தை பிடிச்சு வச்சு கேட்கணும். நம்ம ஆகாயத்தில் செலம் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படியே ஆண்டவரை எப்படி பண்ணுங்க, இப்படி பண்ண ரைட் ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்களவா, ஆண்டவரே நமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க வச்சீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தின்படி செய்வேன்னு சொன்னீங்களவா, எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்களவா அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் மறுஉத்தரவு வரும். அப்போ அந்த வாக்கு தத்தங்களை நம்ம உரிமை பாராட்டி கேட்கணும். ஏன்னா சொன்னவர் ஆண்டவர். நீங்கள் ஜபிக்கும்போது, வசனங்களை படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை பிடிச்சி வச்சுங்க. அதை வச்சு இப்படி சொன்னீங்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிற கர்த்தர் அப்படி செய்ய வல்லவர். மூன்றாவதாக, ஒன்று எப்படி இயேசுவின் நாமத்தினால பிதாவிடத்தில் கேட்கணும். 2 தேவ சித்தப்படி கேட்கணும். 3 அவருடைய வசனத்தை பிடிச்சு கொண்டு, வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அவற்றை கேட்கணும். 4வதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன சொல்றாரு? அதுவும் உங்களுக்கு செய்யப்படும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தான் சொல்றாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்போ நானோ நீங்களோ தேவனோடு கூட நிலைத்திருக்கிறவளா இருக்கணும். சூழ்நிலை வரும்போது அவரை விட்டு கொஞ்சம் விலகிடக்கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரோடு நிலைச்சிருக்கணும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவரை விட்டு விலகவே இல்லை. இது கடினமான உபதேசம்னு நினச்சி வெளியேயும் போகலை. அவரோடு கூட நிலைச்சிருந்தான். அதே நேரத்தில் என்ன சொல்றார்? என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ ஆண்டுடைய வசனம் என்ன சொல்றது? அப்படியே நானும் நீங்களும் ஜீவிக்கிறவளாக இருந்தால், அது என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் வாழ்றேன். அப்படி நிலைத்திருந்தால், பாதி நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு அந்த வசனத்துப்படி வாழ்ந்துட்டேன், இப்பெல்லாம் அந்த வசனத்துப்படி நான் வாழ்றது இல்லைங்க அப்படின்னா நம்ம அந்த வார்த்தையில் நிலைச்சிருக்கலன்னு அர்த்தம். கொஞ்ச காலம் நிலைச்சிருந்தோம், இப்போ சூழ்நிலையில் நிலைச்சிருக்கலன்னு அர்த்தம். அப்படி நிலைத்து இருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னா நம்ம ஜெபிக்கிற அந்த நேரம் வரைக்கும் அப்படி ஆண்டவரோடு கூட நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ தேவனோடு கூட நிலைச்சிருக்கிற அனுபவம் வேணுங்க. நம்ம தேவனை விட்டு விலகிற சாத்தான் நமக்கு கொண்டு வருகிறதான அந்த பாவமான காரியங்கள் வருதுன்னு வச்சுங்க, நம்ம தேவனை விட்டு விலகிடுவோம். சாத்தான் கொண்டு வர்ற பாவமான காரியங்கள் வந்துச்சுன்னா நம்ம தேவனை விட்டு விலகிட்டோம்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் அப்படின்னா விலகிடாதீங்க, என்னோடு கூட நிலைச்சிருங்க. அதே நேரத்தில் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், அது ஸ்டாண்டர்ட் ஆயிரணும். நமக்கு அப்படித்தான் வாழுவேன் அப்படின்னு நின்றணும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வசனத்தை இப்படி வாழ்ந்துட்டு இப்பெல்லாம் என்னால் வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சரியா இருக்கும்? அப்புறம் எப்படி கேட்பார் அவரு? நான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், இப்போ அப்பப்போ தேவைப்படுமோ நான் சினிமா பார்க்குறேன், அப்பப்போ தேவைப்படும்போது தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவரோடு கூட அவன் நிலைச்சிருக்கோம்? நிலைச்சிருக்கலையே. அப்புறம் அவர் மட்டும் எனக்கு கேட்க மாட்டேங்கிறாரு, நான் கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு எப்படி சொல்லுவோம்?
ஆண்டவரை தான் சொல்றாரு, இயேசுவை தான் சொல்றாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் நானோ நீங்களோ தேவனை விட்டு விலகக்கூடாது. தேவனை விட்டு விலகக்கூடாது. எப்போ தேவனை விட்டு விலகுவோம் சொல்லுங்க? பாவம் செய்யும் போதாங்க தேவனை விட்டு விலகுவோம். அப்போ எனக்கு பாவமே வேண்டாம் ஆண்டவரே, நான் கடைசி மட்டும் உங்களோடு தான் இருப்பேன், உங்களோடு தான் இணைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி அவரோடு நிலைச்சிருந்தால் அதோடு மாத்திரமில்லை, என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால். கொஞ்ச நாள் இருந்தீங்கப்பா, இப்பெல்லாம் இல்லைப்பா, அந்த வசந்தபடி வாழலப்பா, எப்படி கொடுப்பாரு? நிலைத்திருந்தால். அன்னைக்கு நிலைச்சிருந்தீங்க, ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது தான் வாழுவேன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தீங்க. எனக்கு தேவைப்படும் போது தப்பு பண்ணுறீங்க. நிலைச்சில்லையே, நான் உங்கள் ஜபத்தை எப்படி கேட்பேன்? நீ நிலைத்திருந்தால். அதோடு மாத்திரமில்லை, ஆண்டவர் நீங்கள் சொல்கிறபடி தான் நான் வாழ்வாண்டவரே, ஓ இந்த வசந்தபடி வாழ்வாண்டவர்னு சொல்லி வைராக்கியம் கொண்டு வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு அதை வாழ முடியாமல் விலகிட்டமே, அந்த வசந்தபடி வாழ முடியாமல் விலகிட்டமே. அப்படி இருக்கும்போது எப்படி கொடுப்பாரு? ஆண்டவர் அழகா சொல்றார், சீஷர்களுக்கு தான் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். ஆண்டவர், நான் ரொம்ப காலமாக இப்படி வாழ்ந்தேன் ஆண்டவரே, இப்போ தான் கொஞ்சம் டைவெர்ட் ஆகிட்டேன், தப்பாக நடக்கிறேன், ஆனாலும் மன்னிச்சுங்க, நீங்கள் கொடுத்துருங்கப்பா. ஆண்டவர் தான் சொல்லிவிட்டார் இல்லையா, நீங்கள் நிலச்சிருந்தா தான் கொடுப்பேன். இப்போ அதே மாதிரி என் வார்த்தையில் நீங்கள் நிலச்சிருந்தா தான் கொடுப்பேன். முன்னால் நான் இப்படி தான் வசந்தபடியே வாழ்ந்தேன் ஆண்டவரே, ஓ கடன் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன், வசந்தபடியே வாழ்ந்தேன், கடனே வாங்காமல் இருந்தேன். ஆனால் இப்போ சூழ்நிலையில் வாங்கிட்டேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க. எப்படி செய்வார்? என் வார்த்தையில் நீங்கள் நிலச்சிருக்கலையே, உங்கள் சூழ்நிலையில் மாற போயிட்டீங்களே, எப்படி செய்வார்? ஆகையினால நான்காவதாக, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது அதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஓகே, நான்காவதாக. ஐந்தாவதாக, மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சரி, இப்போ இயேசு தான் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்படி எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரை தர வல்லவர் அப்படின்னு விசுவாசிக்கணுமா, அப்பொழுது உங்களுக்கு அது உண்டாகும். ஆனால் ஜெபிச்சுட்டு ஆண்டவரே சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் விசுவாசம் இல்லாமல் போய் ஜெபம் பண்ணிங்கன்னா வேஸ்ட். அது விசுவாசம் இல்லாமல் நீங்கள் என்ன கேட்டாலும் முடியாது. இப்போ பாருங்க, விசுவாசத்தோடு கேட்கணும். என் தேவன் செய்ய வல்லவர், கட்டாயம் செய்ய வல்லவர். தேவ சித்தமாக இருக்கணும்னு பார்க்கணும். சித்தம் ரைட், செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு கேட்கணும். இது நாளாச்சே, இவ்வளோ வருஷம் ஆச்சே, எப்படி அது நடக்குமா? அதெல்லாம் இப்போ நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நடக்கலையா ஏன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனீங்கன்னா விசுவாசிக்கல்னு ஆயிரும். என்ன சொல்லுது? எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம்
1 வாசித்துட்டு வாங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு உவமையை சொன்னார். எப்படி, எதுக்காக ஜெபம் பண்ணுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம். ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபம் பண்ணிட்டோம், அது சம்பவிக்கல, வரல, அதனால நமக்கு என்ன வருது? சோர்வு வருது. எடா நம்ம எப்படி கேட்டோமே, அது நடக்கலையே அப்படின்னு சோர்வு வருது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் என்று சொல்லி இயேசு சொல்றாரு. வாசிங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனோ மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். இப்போ அந்த ஜனங்களுக்கு ஒரு உவமையை சொல்றார். எப்படி? சோர்ந்து போகாம நீங்க ஜெபம் பண்ணும்படி நான் உங்களுக்கு ஒரு உவமையை சொல்றேன்ப்பா. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனுடைய கேரக்டர் எப்படி? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்க மாட்டேன். இது இயேசு சொன்ன உவமை. சோர்ந்து போகாம ஜெபம் பண்றதுக்கு இது ஒரு உவமையை சொல்றாரு. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இப்ப அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாள். அவள் என்ன பண்றான்? அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிட்ட, எனக்கும் என் எதிராளி, அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான், அப்படிப்பட்டவங்கிட்ட போய் எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவருடைய உவமையை நல்லா கவனிச்சிங்க. விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசு இல்லை, அவளுக்கு நியாயம் செய்யணுங்கிறது மனசு இல்லை. அவன் யார்? எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜு. அந்த ஜட்ஜு ரொம்ப நாளாக ஒரு விதவை அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணுறான், எனக்கும் எதிராளிக்கும் பிரச்சனை இருக்குது, தயவு செய்து கொஞ்சம் தீர்த்து விடுங்க ஐயா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசு இல்லை. அவன் சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனிதரை மதியாமலும் இருந்தும். அவனுடைய வார்த்தை கொஞ்சம் கவனிச்சுங்க. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இப்ப என்ன சொல்றான்? தனக்குள்ளே சொல்லிக்கிறான், இந்த விதவை எப்பொழுதும் வந்து தொந்தரவு பண்றாள, அடிக்கடி வந்து என்ன அலட்டுறாள, நானும் மனுஷனை மதியாதவன், தேவனுக்கு பிரியமில்லாதவன், இப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட இந்த விதவை வந்து இப்படி தொந்தரவு பண்றாளே, அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கவனிங்க. தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். கவனமா கேட்டுங்க. இப்போ உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? யார்கிட்ட சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரோ அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். என்ன சொல்றாரு? அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். என்னங்க ஓமை? அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறாரு. அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி, மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், ஆனாலும் அடிக்கடி தொந்தரவு பண்றான்னு சொல்லி கொஞ்சம் மனசுல ஒரு எண்ணம் வருது அவனுக்கு. இப்படி தொந்தரவு பண்றாளே, சரி நியாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இதை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. கர்த்தர்
மற்றவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவனே அப்படி சொன்னானே, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சொல்லிட்டு அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவன் ஒரு இரக்கமில்லாதவன், மனுஷன் பயப்படாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், அப்படிப்பட்டவனே அவன் இருதயத்தில் அப்படி சொல்வான். ஆனால் அந்தபடியே அவன் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யாரது? நீதிமான்களாகிய நாம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ அவர் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார். நம்ம கேட்ட உடனே கிடைக்கணும். ரெடிமேட் தோசை மாதிரி பட்டுன்னு போட்டோமா, எடுத்தோமா, வாங்கினோமா, சாப்பிட்டோமா. நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்வாராம். சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீடிய பொறுமையா இருந்து செய்வார்னு போட்டிருக்குது. இப்ப சொல்றார் சீக்கிரத்திலே செய்வார். ஆகிலோ மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அடி போச்சு போங்க. சீக்கிரம் செய்வார்னு இருக்குது. நீடிய பொறுமையா இருந்து சீக்கிரத்தில் செய்வார். ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண மாட்டார். ஏன்னா இவ்வளவு நாளாக கேட்டு பார்த்துட்டேன், இவ்வளவு நாளாக கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு எங்கே தரப்போறார், எனக்கு எங்கே செய்ய போறார் அப்படின்னு சொல்லி விசுவாசம் போயிடும். இதுக்கப்புறம் எப்படி கொடுப்பாரு? ஸோ அப்போ கடைசி வரைக்கும் நீடிய பொறுமையோடு கூட இந்த விசுவாசத்தில் இருக்கணும். அவர் அதை செய்ய வல்லவர். காலத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க, நம்ம நிலைமையை பார்க்காதீங்க. ஆனால் சொன்னவர் கர்த்தர். சொல்றாரு, அநீதி உள்ள நியாயாதிபதி அவன் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துங்க. அவன் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துங்க. அவனே அப்படி செய்வானா, நான் செய்ய மாட்டேனா? அவனே அப்படி செய்வானால் நான் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமையா இருந்து நான் இறக்கம் செய்ய மாட்டேனா? அப்படின்னா தேவன் விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது நீடிய பொறுமையா இருந்து செய்வார். ஆனால் என்ன சொல்றாரு? விசுவாசத்தை காண்பாரோ? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நடக்கும்னு நான் நினைச்சேன், அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நடக்கலையே. இப்படி அவிசுவாசம் வந்துருச்சுன்னா எப்படி நடக்கும்? அதைத்தான் சொன்னார், மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண முடியாது. அவர் வரப்போகிற நாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில், ஆமாம் நானும் தான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு என்ன நடந்து போச்சு, ஒன்றுமே நடக்கலை, விடு, நம்ம ஜெபத்தை கொஞ்சம் மாற்றிக்குவோம். அப்படியா? இல்லைங்க, அதை தான் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படிக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நம்முடைய நிலைமையை பார்க்கக்கூடாது, பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். 5 6வதாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. சங்கீதம் 64:1. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும்னு சொல்லியிருந்துக்கலாம், அவன் என் ஜெபத்தை கேட்டருளும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? என் விண்ணப்பத்தில். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் விண்ணப்பம் பண்ணுறேன், அதில் என் சத்தத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க, நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்னு கேளுங்க. ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுறேன்ப்பா, எனக்கு இதை செய்யுங்கப்பான்னு கெஞ்சியும் கேட்கலாம். அவன் தான் சொல்கிறான், என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கொஞ்சம் கேட்டுங்க, நான் எந்த மாதிரி சத்தமிட்டு கூப்பிடுறேன் பாருங்க. இப்போ யாத்ராகமத்தின் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். யாத்ராகமம் 32வது அதிகாரம். தேவன் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றாரு. அப்படி வழி நடத்திட்டு வரும்போது மோசேயை
சீனாய் மலைக்கு வர சொல்லிட்டாரு. அவன் போய் சில நாட்கள் ஆயிடுச்சு, 40 நாள் ஆச்சு, இங்கே வரல. இப்போ ஆர்வன் மட்டும் இருக்கிறான். ஆர்வனை நெரிச்சிட்டாங்க. மோசைக்கு என்ன நடந்ததோ தெரியல. ஆகையினால எங்களை நடத்தி செல்கிற தெய்வங்களை உண்டாக்கி தாங்கணும்னா அவன் காதணிகளெல்லாம் எங்களுக்கு உண்டாக்கி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், கருப்பிடிச்சு கண்ணுக்குட்டி செஞ்சு விட்டான். இப்போ மேலேருந்து பார்த்தார் ஆண்டவர், மோசே நீ நடத்திட்டு வந்த அந்த தானங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், ஓடு சீக்கிரம் போ. இப்போ 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க, 9லிருந்து 14 வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆஹா, இப்படிப்பட்டவங்களா ஆயிட்டு இருக்காங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்ற. என்ன சொல்றாரு? ஐயோ, இவர்கள் மேலே கோபம் மூழுதுப்பா, இவங்க கோபம் மூலவும் இவளை அழித்து போடவும் என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, நான் உங்களை அழிச்சிடறேன், ஆனால் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதி. நம்மளை இப்படி யாராவது சொல்லியிருந்தா என்ன செய்ப்போம்? சூப்பர் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆட்களை தான் அழிச்சு விடுங்க, என்னை கொஞ்சம் தூக்கிடுங்க. ஆனால் அவன் என்ன ஜெபம் பண்ணான் தெரியுமா? வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். இப்போ ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ற மாதிரி ஜெபம் பண்றான். இப்போ எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இவ்வளவு நேரம் இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்களே, இப்படிலாம் கொண்டீங்களே, இப்படிலாம் வந்தீங்களேன்றான். ஆனால் கடைசியில் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கான் அவரை பார்த்து? ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே, ஆபிரகாமுக்கெல்லாம் இப்படி சொன்னீங்களே, இப்படிலாம் பண்ணீங்களேன்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான். அதுதான் அவன் சொன்னான், தாவீது என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டு நான் எப்படி ஜெபம் பண்றேங்கிறத நீங்க கேட்டுங்க. ஆண்டவரே இப்படி செய்யுங்க, கெஞ்சி பிரார்த்தித்தான். நடந்தது என்ன பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பெரிய தீங்கு செய்ய நினைச்சாரு, ஆனா இனிமே நான் செய்யலப்பா மோசே, நான் செய்யல. நீ என்கிட்ட கெஞ்சி ஜெபம் பண்ண பத்தியா, என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு, நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் போ. அப்போ எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க அதைத்தான் அவன் சொன்னான் சங்கீதக்காரன். தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டல். அப்போ நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது ஆர்டர் போடவும் பண்ணலாம். ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே அதை பண்ணுங்க, ஆண்டவரே இதை முடிங்க, ஆண்டவரே சொல்லவும் பண்ணலாம். ஆனால் நம்ம சத்தம் கெஞ்சி ஜெபம் பண்ணா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி கெஞ்சி ஜெபம் பண்ணும்போது, மம்மி ஒரு ஐஸ்கிரீம் வேணும், காசு கொடுங்க, வேணாண்டா போடா, அதெல்லாம் கிடையாதுப்பா. மாமி கெஞ்சி கேட்குறேன் மாமி, எனக்கு ஒரு இன்னைக்கு மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க மாமி, கெஞ்சி கேட்குறேன். எனக்கு கெஞ்சிட்டான்னு வச்சுங்க எப்படி இருக்கும் அவங்க அம்மாவுக்கு? சரி போடா, இந்தா முதல்ல கொடுக்க மாட்டேன் போடான்னுவாங்க, இப்போ கொடுத்துட்டு போடான்னுவாங்க. அந்த கெஞ்சுதலுக்கு
தேவனுடைய உள்ளம் இறங்குதுங்க, இறங்குது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என் கரத்தின் கிரியைகளை குறித்து கட்டளையிடுங்கள் மாதிரி அது ஒரு கசனம். ஆனால் தாவீது சொல்றான், என் விண்ணப்பத்திலே என் சத்தத்தை கேட்டு. நான் என் விண்ணப்பத்தை கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்கலாமே, அவன் என் விண்ணப்பத்தை கேட்டுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாமே. என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டணும். ஆண்டவரே, நான் இப்படித்தான் வாழ, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கும்போது அந்த கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கி பதில் செய்கிறவராக இருப்பார். ஆகவே 6வது காரியம், கெஞ்சி ஜெபம் பண்ணுறவனாக இருந்தான். முடிச்சிட்டேன். மொத்தம் 6 விதத்தில் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பார். நீதிமானுடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்பார். எப்படி ஜெபம் பண்ணும்? இயேசுவின் நாமத்தினால பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணும். இயேசுக்கிட்டே ஜெபம் பண்ணக்கூடாது, பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணும். 2, தேவ சித்தப்படி ஜெபம் பண்ணும். 3, வாக்குத்தத்தமான வசனங்கள் பிடிச்சு வச்சு ஜெபம் பண்ணும். 4, நாம் இயேசுவிலும் இயேசுவின் வார்த்தை நம்மிலும் நிலைத்திருக்கும் போது அவர் கேட்பார். 5, பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிக்கணும். சூழ்நிலை பார்க்கக்கூடாது, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். 5, 6, கெஞ்சி ஜெபம் பண்ணும். கர்த்தர் நீதிமானுடைய ஜெபத்தையோ கேட்கிறார். சங்கீதம் 66:19. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என்ன சொல்றான் பாருங்க, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொண்டார். அப்படின்னா என்கிட்ட அக்கிரம சிந்தை கிடையாது. அடுத்து சொல்றான், என் சத்தத்தை கேட்டார். என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கேட்கிறார்கள் இருக்குதே, நீதிமான்களை எங்களை மாற்றினீங்க. எப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படாது என்பதையும் கற்றுக் கொடுத்தீங்க. எப்படி ஜெபம் பண்ணால் கேட்பீங்கன்னு கற்றுக் கொடுத்தீங்க. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பம் உடைய சமூகத்தில் வருவதற்கு ஏற்றபடி நாங்கள் இந்த 6 காரியங்களை மனசில் வச்சு எங்கள் வாழ்க்கையில் ஜெபித்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேட்போம். இப்பொழுது சாம்சன் ஜெபிப்பார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஜீசஸ், மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை துதிக்கிற ராஜா, மகிமைப்படுத்துகிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவேளைக்காய் நன்றி. இந்த ஹிருதயத்தோடு துதிக்கிற ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருப்பாத்த முத்தசிக்கிற நாளில் நாங்கள் மீண்டும் சமூகத்திலே கடந்து வர முடியாய் வேதத்தை ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கும்படி கத்த தந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் ஆண்டவரே, இப்படி ஊழியக்காரை கொண்டு நீங்களோடு பேசி நம்முடைய எல்லா ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் எங்கள் தலைப்பின் கீழாக எங்களோடு நீர் ஆண்டவரே பேசி கொண்டு வருகிறீர்க்காய் நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் ஆண்டவரே, துன்மார்க்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் கர்த்தர் இந்த வார்த்தையில் உள்ள அநேக ஆண்டவரை சோத்திரம் ரகசியங்களை மறைபொருளை கர்த்தர் நீ வெளிப்படுத்தி காண்பித்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் ஆண்டவரே சோத்திரம், நீதிமான் ஆண்டவரை ஜெபத்தை கேட்கிற தேவன், நீதிமான் எப்படி ஜெபித்தால் ஆண்டவரே அவனுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகும் என்று சொல்லி 5 விதமான காரியங்களை கூட பேசின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானால் கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் செய்யார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காய் சோத்திரம். ஒரு நாளும் நாங்கள் அக்கிரம சிந்தையோடு ஆண்டவரை நம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்காதபடி எங்கள் சிந்தையில் எப்போதும் பரிசுத்தம் காணப்படத்தக்கதாய் என் தேவநாயக்கத்தை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நன்றி ராஜா, மை சோத்திரிக்கிற எங்களுடைய சுய காரியத்தை ஆண்டவரே சோத்திரம் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே நன்றி ராஜா, மை சோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, பிறரை நாங்கள் மன்னிக்காமல் நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் செய்ய மாட்டீர் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்தோமே. சோத்திர ராஜா, வேதத்தை கேளாதபடி
தன் செவி விளக்கினுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது சொல்லப்பட்டபடியினால் ஆண்டவர் அப்படியாய் ஆண்டவரே சோத்திரம் ஒரு நாளும் ஆண்டவரை நீங்கள் போதிக்கிறதான வார்த்தை வேதத்தை ஆண்டவர் வசனத்துக்கு நாங்கள் அப்படியே செவிசாய்த்து செபிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. யார் செபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிற வேளையிலே ஆண்டவரே பிதாவை நோக்கி நாங்கள் செபிக்கிற வேளையிலே ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் செய்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே சோத்திரப்பா, நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்படியே ஆண்டவரே தேவ சித்தத்தை அறிந்து நாங்கள் செபிக்க முடியாத கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் தரும்படி அந்த அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவரே எங்கள் சுய இச்சையை நிறைவேற்றும்படி நாங்கள் செபிக்காதபடி தேவ சித்தம் என்னவோ அதன்படி நாங்கள் செபித்துவிட என் தேவனாய் கர்த்தரே ஆவியான எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆண்டவர் சித்தத்தை புரிந்து அறிந்து செபிக்க முடியாது என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவரே என் விண்ணப்பத்தில் சத்தத்தை கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரை நாங்கள் கெஞ்சி ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் செபிக்க கர்த்தர் கிருபை தர முடியாது செபிக்கிறப்பா. சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு செபிக்க என் தேவனாய் கர்த்தரே ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஜெபத்திலே நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி மனுஷகுமார் வரும்போது ஆண்டவரை விசுவாசத்தை காண்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரை நாங்கள் ஒரு நாள் விசுவாசத்தில் குறைபட்டு போகாதபடி நாங்கள் விசுவாசத்தோடு எப்பொழுதும் செபிக்க என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. கேட்ட ஒவ்வொரு வசதியின்படியாய் கர்த்தர் நீங்கள் நடத்துவீராக. நீதிமான் ஜெபத்தை கேட்கிற எங்கள் தேவனாய் கர்த்தருக்குள்ளாய் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்கள் எல்லா ஜெபங்களையும் எங்கள் தேவனாய் கர்த்தர் கேட்பீராக. பரலோகத்தின் தேவன் கேட்டு அப்படியே பதில் செய்ய எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். பெரிய காலை செபியராக எல்லா துதிக்க மகிமை புகழ்ச்சி அனுத்தி வெகு ஜாக்கிரதை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீன்படிச்சருமான இயேசுநாமம் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு வந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.